Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 103:5. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். எவ்வளவு அருமையான வாக்குதத்தம் இது! ஆண்டவர் உங்கள் வாயை நன்மையினால் திருப்தியாக்குகிறார். இந்த ஆசிர்வாதம் எங்கே இருந்து வருகிறது? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து இந்த ஆசிர்வாதத்தை தருகிறார். கர்த்தர் நன்மையானதை தருவார் என்றும் வேதம் கூறுகிறது. ஆண்டவர் யாருக்கு இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை தருகிறார்? நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும் என்றும், தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் எவ்வளவாய் ஆண்டவரை தேடுகிறோம் என்று இன்றைக்கு நம் வாழ்க்கையை ஒரு கணம் சீர்தூக்கி பார்ப்போம். நீங்கள் அவரை அதிகாலையில் தேடுகிறீர்களா? தாவீது தேவனுடைய மனுஷனாய் இருந்தான். அவன் ஆண்டவரால் பூரணமாய் ஆசிர்வதிக்கப்பட்டிருந்தான். அவன் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று கூறினான். 23ஆம் சங்கீதம் முழுவதுமே தேவனுடைய நன்மையையும் கிருபையையும் பற்றி கூறுகிறது. அவன் தேவனை உத்தமமாய் தேடினதால் தன் வாழ்க்கையில் சகல நன்மைகளையும் பெற்றுக்கொண்டான். பிரியமானவர்களே, நாமும் முழு இருதயத்தோடும் ஆண்டவரை தேடுவோம். தினமும் காலையிலும் பகலிலும் மாலையிலும் படுக்கைக்கு செல்லும் முன்பும் உங்கள் முழு இருதயத்தோடும் தேவனை தேடுங்கள். அவர் நன்மையினால் உங்கள் வாயை திருப்தியாக்குவார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று வேதம் கூறுகிறது. ஆகவே முன்னேறி செல்ல முடியவில்லை என்று நீங்கள் உணரும் பலவீனமான தருணங்களில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவரே உங்கள் பலன் என்று அறிக்கை செய்யுங்கள். நீங்கள் ஆண்டவரை தேடும்போது அவர் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் பலனையும் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்தருளுவார். அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும் என்று சங்கீதக்காரன் கூறுகிறான். முதிர்ந்த வயதை குறித்து தாவீது சிந்தித்த போது இனம் தெரியாத கவலையும் பயமும் அவருடைய இருதயத்தை பற்றி பிடித்தது. எனினும் முதிர்ந்த வயதை குறித்து அவர் மனம் சோர்ந்து போகாமல் அந்த கவலையை கர்த்தர் பேரில் வைத்துவிட தீர்மானித்தார். முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாதிரும் என்று உருக்கமாக அவர் ஜெபிக்கிறதை பாருங்கள். ஆஸ்வால் ஸ்மித் என்ற தேவ ஊழியரை குறித்து அறியாதவர்கள் இருக்க முடியாது. அவர் கர்த்தருக்காக வல்லமையாக ஊழியம் செய்தவர். பெரிய ஆலயத்தை கட்டினார். ஏராளமான புத்தகங்களை எழுதினார். அவருக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். 2 பேரும் அவருடைய சபையிலே பெரிய போதகர்களாய் விளங்கினார்கள். அவருக்கு எல்லா வசதியும் இருந்தது, சம்பத்தும் செல்வாக்கும் இருந்தது. ஆனால் அவருடைய பிள்ளைகள் அவரது முதிர் வயதில் அவரை தங்களோடு வைத்துக் கொள்ள விரும்பாமல் ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டார்கள். அவர் அங்கேயே இருந்து தனது 97வது வயதில் மரணமடைந்தார். அவருடைய உள்ளம் எவ்வளவு பாடுபட்டிருந்தது!
இருந்திருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். தன் பிள்ளைகளோடு வாழ எவ்வளவு ஏங்கி இருந்திருப்பார். பேர பிள்ளைகளை எடுத்து கொஞ்சி மகிழ எவ்வளவு ஆசைப்பட்டிருந்திருப்பார். அந்த மகிழ்ச்சி இல்லாமல் முன்பின் அறியாத மற்ற வயதானவர்களோடு தங்கியிருப்பது எத்தனை வேதனையாய் இருந்திருக்கும். தாவீது இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து, முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும் என்று கண்ணீரோடு ஜெபம் பண்ணினார். முதிர்ந்த வயதாகும் போது நம்முடைய பலன் ஒடுங்குகிறது, கண் பார்வை மங்குகிறது, சம்பாதிக்க முடிவதில்லை, மற்றவர்களை சார்ந்து ஜீவிக்க வேண்டியதிருக்கிறது. அந்த வேளையில் நம்முடைய பலவீனத்தையும் திக்கற்ற நிலைமையையும் பயன்படுத்தி யாராவது நம்மை ஒடுக்கிவிட்டால் அல்லது புண்படுகிற வார்த்தைகளை கூறிவிட்டால் மனம் சோர்ந்து போய் விடுகிறோம். மனுஷர் ஒருவேளை நம்மை தள்ளிவிடலாம், பிள்ளைகள் ஒருவேளை வெறுத்து விடலாம். நாம் மலை போல் சார்ந்திருப்பவர்கள் நம்மை பார்க்க விரும்பாமல் விலகி போய்விடலாம். ஆனால் கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். சிறு வயது முதல் நம்மை கரம் பிடித்து நடத்தியவர் முதிர் வயதிலும் நம்மை கைவிடாதிருப்பார். இதுவரை சுமந்தவர் இன்னமும் சுமப்பார், இன்னமும் அரவணைப்பார், பாதுகாத்து கொள்ளுவார். முதிர்ந்த வயதிலும் கர்த்தருக்கு பணி செய்யும்படி நாம் தீர்மானிப்போம் என்றால் கடைசி மூச்சு இருக்கிற வரையிலும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படி நம்மை பலப்படுத்த அவர் போதுமானவர். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடுகிறாக. பிரியமானவர்களே, முதிர் வயதிலும் ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிப்பார். கழுகுக்கு சமானமாய் திரும்ப உங்கள் வயது வால வயது போலாகும். உங்கள் வயதுக்கு தக்கதாக உங்கள் பலனும் இருக்கும். உங்கள் பலன் ஒடுங்கும் போது கர்த்தர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். இப்போது ஆண்டவரிடமிருந்து சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள போகிறோம். நாம் ஜெபிப்போமா? ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, என் வாயை நன்மையினால் நிரப்புவதாக வாக்கு பண்ணுகிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அதிகாலையிலும் நாள் முழுவதும் உம்மை முழு இருதயத்தோடும் தேடும் கிருபையை எனக்கு தந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்மை என் வாழ்வின் மையத்தில் வைத்திருக்கவும் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றவும் விரும்புகிறேன். உம்மை உண்மையாய் தேடவும் நாளுக்கு நாள் உம்மை கிட்டி சேரவும் எனக்கு உதவி செய்யும். உம்முடைய பார்வையில் நான் நீதிமானாய் நீதி உள்ளவளாய் காணப்படும்படி உம்முடைய நீதியை எனக்கு உடுத்துவியும். உம்முடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்படி செய்வீர் என்றும் நற்சுகத்தினாலும் பலத்தினாலும் பரலோக ஆசீர்வாதங்களாலும் என் வாழ்க்கையை அலங்கரிப்பீர் என்றும் விசுவாசித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.